இனிமே இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச கொன்றுவோம் பாத்துக்க. டேய் போன இங்க சார்ஜ் போடுவேன். ஸ்டால் அறிவில வாடா. அவங்க காணாம போன நாள்ல இருந்து நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சோம். ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க சைட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா தானே எங்களுக்கு தெரியும். சாரி சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் சொல்லாம விட்டுட்டோம். சரி மேடம், என் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் ஃபினான்ஷியலி இல்ல அவங்களை தேடுறதுக்கு ஏதாவது மணி வைஸ் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சார் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க சார். நீங்க அனுப்புற பணம் கண்டிப்பா எங்களுக்கு உதவியா தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணது வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான். சொல்லுங்க. சாரதாமாவோட டேபிள் டிராவ்ல ஒரு லெட்டர் கிடைச்சது எங்களுக்கு. லெட்டரா? என்ன லெட்டர்? அதை பிரிச்சு படிக்கும்போது அவங்க உங்களுக்கு அனுப்பதா அதை எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கா? என்ன லெட்டர்? லெட்டர்ல பெருசா எந்த டீட்டெயிலும் இல்ல சார். ஆனா இந்துங்கிறவங்கள பத்தியும் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் இப்ப எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட பேசணும்னு தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இந்துவோட அப்பா தங்கச்சியா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உடனே வாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க சார். எங்களுக்கு இந்த லெட்டர் இப்பதான் சார் கிடைச்சது. அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நான் நேராவே வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் அந்த லெட்டரை கொஞ்சம் பத்திரமா வைங்க. ஓகே சார். யார் ஓ மை காட். யார் ஃபோன் பண்ணது? அம்மா. நீ பேசுனத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அம்மா. இல்ல பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஆசிரமத்துல இருந்து தான் கால் பண்ணிருந்தாங்க. நான் ஒரு தடவை நேரா ஆசிரமத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பார்த்துட்டு வந்து என்ன விஷயம்னு சொல்றேன். ஓகேவா? இல்லப்பா நீ கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்துப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொன்னல. என்ன ராமையா இது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. காலையில கனகவலி அம்மா கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த அம்மா போட்டோ துடைக்க மறந்துட்டேன். நான் இப்ப துடைச்சிடறேம்மா. பரவாயில்ல ராமையா, விடுங்க. ஆ? அக்காவோட போட்டோவை நானே தொடச்சிடுறேன். நீங்க கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு மாலை வாங்கிட்டு வந்துறீங்களா? சரிம்மா. சுடர், நீ இப்ப எங்களோட அம்மா என்னன்னு சொன்ன? அக்கான்னு சொன்ன. ஏன் கவின்? கரெக்டா தான் சொல்லியிருக்க சுடர். இப்போ உன்னை பாக்குறதுக்கு எங்க அம்மாவோட தங்கச்சி மாதிரி தான் இருக்க. ஆமா சுடர் அம்மா, எப்படி எங்க அம்மா எல்லாரையும் பாசமா பாத்துப்பாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் பாத்துக்கிறீங்க. உங்களை இப்ப பாக்குறதுக்கு அப்படியே எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. நாங்க உன் மேல கோவப்பட்டு எவ்வளவு தடவை உன்னை திட்டிருக்கோம். ஆனா நீ எங்க மேல இப்ப வரைக்கும் பாசமா தான் இருக்க. நீ உண்மையாலே கிரேட் தான் சுடர். எங்க அம்மாவோட எல்லா குவாலிட்டியும் உன்கிட்ட இருக்கு. நீ கேரக்டர் வைஸா அப்படியே எங்க அம்மா மாதிரி தான் இருக்க. காவ்யா, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சுடர போய் நம்மளோட அம்மாவோட கம்பேர் பண்றீங்க. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? இங்க யாருமே நம்மளோட அம்மா மாதிரி எல்லாம் ஆக முடியாது. அம்மா வேற, மத்தவங்க வேறதான். புரியுதா? இனிமேல் சுடர பார்த்து நீ அம்மா மாதிரி இருக்க, அம்மாவோட தங்கச்சி மாதிரி இருக்கன்னு சொன்ன நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். எல்லாரும் ரூமுக்கு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உடனே உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். என்ன விஷயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்துவோட தங்கச்சி யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா சுடர், எழில் இப்பதான் போன் பண்ணா. அவனுக்கு இந்துவோட தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சான். அவன் இப்ப வந்ததும் அது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. பாட்டி, அம்மாவோட தங்கச்சினா அவங்க எங்களுக்கு சித்தி தானே? ஆமா அபி. அப்போ எங்களோட சித்தி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுதா? ஆமா, உங்க டாடி வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு சித்தி யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கும் தான் பாட்டி. டாடி எப்ப வருவாரு? இதோ இப்ப வந்துருவா காவியா. அம்மா, இதோ வந்துட்டாரு. என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? நீ போன்ல இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு
அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்ப்பா. இந்துவோட தங்கச்சி. சீக்கிரம் சொல்லுப்பா. யாருப்பா அது? எல்லாத்தையும் நான் சொல்றேம்மா. அம்மா, ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது, நான் அங்க போனேன்லம்மா. ஆமா. அங்க சாரதாமா எழுதியிருந்த லெட்டரை நான் படிச்சேன். ஆ. அது கூடவே இந்துவோட தங்கச்சி போட்டோவும் அங்கதாம்மா இருந்தது. ஆ, அப்படியா? அத பார்த்துதான் இந்துவோட தங்கச்சி யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, எப்படியோ ஒரு வழியா இந்துவோட ஆசை நிறைவேறிடுச்சு. அவ தங்கச்சி யாருன்னு சொல்லுப்பா. சுடர், கொஞ்சம் ஓரமா போ. உள்ள வாங்க.